கடனே வாங்கக்கூடாது. ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தா அதை எப்படியாவது தலையை வச்சாது கடன் அடைக்க பாருங்க. எவ்வளோ சீக்கிரம் முடிகிறதோ வட்டி இருக்கிற கடனை வட்டி இல்லாத கடனை மாற்ற பாருங்க. அப்பா அம்மா நகை சொந்தக்காரன் ஃப்ரெண்டு எவன் கையில் காலில் விழுந்து யார்ட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கோ அவன்கிட்ட கையை காலில் விழுந்து இந்த வட்டி இருக்கிற கடனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எஸ்பெஷலி கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், இது ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வீடு இப்போ உங்கள்கிட்ட ஃப்ரீயாக இருக்குது, எனக்கு கிரெடிட் கார்டு தொல்லை இருக்குது, பர்சனல் லோன் தொல்லை இருக்குன்னா வீட்டை கொண்டு போய் பேங்க்லேயோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையோ அடமானம் வச்சு லோனை வாங்கி நீங்கள் இந்த ரெண்டு லோனே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா இது ரெண்டும் ஷார்ட் டேர்ம் லோன், வெரி ஹை இன்ட்ரெஸ்ட் லோன். வேற ஒரு மார்ட்கேஜ் லோனோ கோல்டு லோனோ லாங் டேர்ம் லோன் அட் லோவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ மார்ட்கேஜ் லோனா நீங்கள் 10 வருஷத்துக்கு கொண்டு போயிடலாம். இதுனா 3-4 வருஷம் லோன், இது பர்சனல் லோன். ஸோ நீங்கள் மார்ட்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு 10 வருஷமாக ஸ்ப்ரெட் பண்ணால் பெயின் கம்மியாக இருக்கும். ஸோ இது மாதிரி பல டெக்னிக்ஸ் இருக்குது. மார்ட்கேஜ் லோன் வச்சுக்கலாம், கோல்டு லோன் வைக்கலாம். இதெல்லாம் வச்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பழைய கடன்களை அடைச்சிடுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்னால் நம்ம சேர்ந்து முடிஞ்ச போது கொடுக்குறேன்னு சொல்லலாம். பிஎஃப் லோன் எடுக்கலாம். இது மாதிரி பல ஐடியாஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சமஜோதமாக யோசிச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எப்படி குறைக்கலான்னு பார்த்து குறைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ 2 பேரில் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு புது மெத்தட் வந்திருக்கு. ஒய்ஃப் படிச்சிருந்தாலும் வேலைக்கு அனுப்பாமல் வீட்டில் உட்காந்து வைக்கிறது. அது ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் லேபர் ஃபோர்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் எக்கனாமிக்ஸில். அது தமிழ்நாட்டும் இந்தியாவிலையும் ரொம்ப லோவாக இருக்குது. ஒரு கௌரவமும் கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகலாம். என் ஒய்ஃபே வேலைக்கு போகிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதனால் டெஃபினட்டாக வேலைக்கு போகணும். அவங்க தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். யாருக்கெல்லாம் 2வது இன்கம் இல்லையோ அந்த 2வது இன்கம் வில் ஈஸ் தி ப்ரெஷர் இன் அ மேஜர் வே. கடனே வாங்கக்கூடாது. ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தா அதை எப்படியாவது தலையை வச்சாது கடன் அடைக்க பாருங்க. எவ்வளோ சீக்கிரம் முடிகிறதோ வட்டி இருக்கிற கடனை வட்டி இல்லாத கடனை மாற்ற பாருங்க. அப்பா அம்மா நகை சொந்தக்காரன் ஃப்ரெண்டு எவன் கையில் காலில் விழுந்து யார்ட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கோ அவன்கிட்ட கையை காலில் விழுந்து இந்த வட்டி இருக்கிற கடனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எஸ்பெஷலி கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், இது ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வீடு இப்போ உங்கள்கிட்ட ஃப்ரீயாக இருக்குது, எனக்கு கிரெடிட் கார்டு தொல்லை இருக்குது, பர்சனல் லோன் தொல்லை இருக்குன்னா வீட்டை கொண்டு போய் பேங்க்லேயோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையோ அடமானம் வச்சு லோனை வாங்கி நீங்கள் இந்த 2 லோனே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இது ரெண்டும் ஷார்ட் டேர்ம் லோன், வெரி ஹை இன்ட்ரெஸ்ட் லோன். வேற ஒரு மார்ட்கேஜ் லோனோ கோல்டு லோனோ லாங் டேர்ம் லோன் அட் லோவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ மார்ட்கேஜ் லோனா நீங்கள் 10 வருஷத்துக்கு கொண்டு போயிடலாம். இதுனா 3-4 வருஷம் லோன், இது பர்சனல் லோன். ஸோ நீங்கள் மார்ட்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு 10 வருஷமாக ஸ்ப்ரெட் பண்ணால் பெயின் கம்மியாக இருக்கும். ஸோ இது மாதிரி பல டெக்னிக்ஸ் இருக்குது. மார்ட்கேஜ் லோன் வச்சுக்கலாம், கோல்டு லோன் வைக்கலாம். இதெல்லாம் வச்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பழைய கடன்களை அடைச்சிடுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்னால் நம்ம சேர்ந்து முடிஞ்ச போது கொடுக்குறேன்னு சொல்லலாம். பிஎஃப் லோன் எடுக்கலாம். இது மாதிரி பல ஐடியாஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சமஜோதமாக யோசிச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எப்படி குறைக்கலான்னு பார்த்து குறைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ 2 பேரில் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு புது மெத்தட் வந்திருக்கு. ஒய்ஃப் படிச்சிருந்தாலும் வேலைக்கு அனுப்பாமல் வீட்டில் உட்காந்து வைக்கிறது. அது ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் லேபர் ஃபோர்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் எக்கனாமிக்ஸில். அது தமிழ்நாட்டும் இந்தியாவிலையும் ரொம்ப லோவாக இருக்குது. ஒரு கௌரவமும் கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகலாம். என் ஒய்ஃபே வேலைக்கு போகிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதனால் டெஃபினட்டாக வேலைக்கு போகணும். அவங்க தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். யாருக்கெல்லாம் 2வது இன்கம் இல்லையோ அந்த 2வது இன்கம் வில் ஈஸ் தி ப்ரெஷர் இன் அ மேஜர் வே.